குமரி மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த மாவட்டம். மீனவ தோழர்களுக்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்ட சில முக்கிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புறேன். 2004 சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிலம் கையகம் செய்யப்பட்டு வீடுகள் கட்டி கொடுத்தாலும் அரசு நிலம் என்ற வகைப்பாட்டில் இருந்துச்சு. சொந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வரன்முறைப்படுத்தப்பட்ட வகையில் இன்று பட்டா வழங்கப்படுது. அது மட்டுமல்ல, இன்று கன்னியாகுமரியில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 40,086 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தேங்காய்பட்டணம் துறைமுக விரிவாக்க பணிகள் உட்பட தூண்டில் விளைவுகள், மீன் இறங்கு தளங்கள், படகு அணையும் தளங்கள், வலை பின்னும் கூடங்கள், மீன் ஏலக்கூடங்கள், இப்படி பல பணிகளை குமரி மாவட்ட மீனவர்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 21 மீனவ கிராமங்களை சேர்ந்த 1,47,361 மீனவ மக்கள் இதனால் பயனடைந்திருக்கிறாங்க. குளச்சல் மீன் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள்ல பொருளாதார வளர்ச்சிக்கு இது வழிவகுக்க போகுது. அடுத்து முக்கியமான கோரிக்கை, வாணியக்குடியில புதிய மீன்பிடி துறைமுகம். இதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் வாணியக்குடிக்கு இடைப்பட்ட தொலைவு 3 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் மீனவ தொடர்கள் கேட்டா அதை நிறைவேற்றி தரணும், அதனால் அதை செஞ்சிருக்கிறோம். இதனால் 34,130 மீனவ மக்கள் நேரடியா பயன்பெற இருக்காங்க. அதே போல தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. ஏற்கனவே முதல் கட்ட பணிகள் அதை நான் கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டேன். 2ஆம் 3ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் விலை பொருந்தும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் உயிர்காப்பு சட்டைகள், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைந்த கால நிவாரணம் முறையா வழங்கப்பட்டு வருது. அதுவும் 5,000 ரூபாய் இருந்த தடைக்கால நிவாரணத்தை திராவிட மாடல் அரசு 8,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். மீனவ மக்களிடையே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இப்ப நான் சொன்னதெல்லாம் குமரி மாவட்டத்தினுடைய மீனவர்களுக்கு செஞ்ச பணிகளுடைய சுருக்கமான பட்டியல் மட்டும்தான். கடந்த 5 வருஷத்துல குமரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் செஞ்சு தரப்பட்டிருக்கிற இன்னொரு பட்டியலோட சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 283.69 கிலோமீட்டர் நீளமுடைய சாலைகள் மேம்பாடு, 7 பாலங்கள், பள்ளம்துறை எடப்பாடி மீனவ கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு சுவர், கோட்டார் புனித சவோரியர் தேவாலயம், அதை சீரமைக்க 2,29,00,000 ரூபாய். தோவாலை வட்டம் அருமநல்லூர்ல கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம், கல்குளம் வட்டம் பத்மநாபபுரம் கிராமத்தில் இஸ்லாமியர்களுக்கான கபரிஸ்தான் அமைக்க இடம், நாகர்கோவில் மாநகராட்சியில் 46 வார்டுகளில்
55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள். சுசேந்திரம் தேரூர் குளங்கள் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் ஈரநிலங்களாக அறிவிப்பு. மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை. பத்மநாபபுரம் குளச்சல்ல புதிய பேருந்து நிலையங்கள். தோவாலை தக்கலை கிள்ளையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள். இலங்கை தமிழக மறுவாழ்வுக்காக இந்த மாவட்டத்தில் 262 வீடுகள். புகழ்பெற்ற தோவாலை மலர் சந்தை வியாபாரிகள் வெயில் மழையால பாதிக்கப்பட்டு வந்த அந்த நிலையை மாற்றி உயர்மட்ட மேற்கூரை. திருப்பதி சாரம் நெல் விதை சேமிப்பு கிடங்கு கட்டடம் மற்றும் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய வாகன நிறுத்தமிடும். ஆரல்வாய்மொழி தெற்கு கிராமத்தில் 2 தடுப்பணைகள், 8 கம்பி வலை தடுப்பணைகள். தும்பகோடு கிராமத்தில் 5 நிலைகள் ஓடைக்கரை பாதுகாப்பு சுவர். அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 9 புதிய கட்டடங்கள் மற்றும் எம்ஆர்ஐ கருவி. பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம். முட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள். இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. குலசேகரம் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு. கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவமனை கட்டடம். பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் தாய் சேய் நல மேம்பாட்டுக்கு புதிய மருத்துவமனை கட்டடம். அது மட்டும் இல்ல, குமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேலும் வளர்த்தெடுக்க நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம். சிற்றார் 2 அணை, சிற்றார் 2 அணை, திருப்பரப்பு அறை, மாத்தூர் தொட்டி பாலம் ஆகிய பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள். கடந்த மாதம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதிகளை கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கு. இதுபோல நாகர்கோவில் மக்களுடைய நன்மைக்காக வடசேரியில நவீன ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்ட இன்று அடிக்கல் நாட்டி இருக்கிறார். செம்மாங்குளத்தை தூர்வாரி மேம்படுத்தி மழைநீர் சேகரிப்பு அமைப்பா செயல்பட அடிக்கல் நாட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டோட உயர்வுக்கும் பெருமைக்கும் அடையாளமா விளங்குறது நியூ டைடல் பார்க். கன்னியாகுமரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகைகளை அகசீஸ்வரர் வட்டத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று புதிய நியூ டைடல் பார்க் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். இப்படி குமரியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.